வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா, ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல மேட்சுக்கான ப்ரிவியூ தான் பார்க்க போறோம். வெஸ்ட் இண்டீஸ் வெர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா முதல் T20 மேட்சுக்கான ப்ரிவியூ தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம யூடியூப் சேனலுக்கு புது நண்பரா இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை உடனடியா உங்களால பார்க்க முடியும். அதே போல நீங்க நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னாலும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா மேட்சுக்கான டீம்ஸும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ கரண்டா பாத்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய மிஸ்டேக் பண்றீங்க. அதாவது நல்ல மேட்சஸ் இல்லை அப்படிங்கறதுனால தேவையில்லாம போயிட்டு ஏதாச்சும் ஒரு T10 லீக்கோ இல்லைன்னா ஏதோ ஒரு ஆப்கான் T20 லீக்கோ அந்த மாதிரிலாம் பாத்தீங்கன்னா பிளே பண்றீங்க. பட் அதுக்கெல்லாம் நல்ல ரிசர்ச் பண்ணி டீம் போட்டாலே இப்பெல்லாம் வின் பண்றது கஷ்டமா இருக்கு. நீங்க சும்மா ஏனதானே போட்டு லாஸ் பண்ணாதீங்க. நிறைய அப்கமிங் டேஸ்ல நல்ல நல்ல மேட்சஸ் எல்லாம் இருக்கு. கொஞ்சம் பொறுமையா போங்க. அவசரப்பட்டு டெஸ்ட் மேட்ச் அது இதெல்லாம் பிளே பண்ணாதீங்க. ஏன்னா டெஸ்ட்லாம் நல்ல மேட்ச் டெஸ்ட்லாம் நல்லா பிளே பண்ணா வின் பண்ணலாம். பட் 5 நாள் ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால கொஞ்சம் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு நல்ல நல்ல மேட்சஸ் கண்டிப்பா ஃபோக்கஸ் பண்ணுங்க. கொஞ்சம் ரெஸ்ட் கூட எடுத்துக்கோங்க. டெய்லி விளாடணும் கணக்குல நல்ல டெய்லி விளாண்டாச்சு. இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஒரு 1 வீக் பாத்தீங்கன்னா நமக்கு பெருசா மேட்ச் இல்லை. ஆகவே ஒரு இன்டர்நேஷனல் மேட்ச் அதுக்கு அடுத்த அப்கமிங்ல நமக்கு நிறைய மேட்சஸ் பாத்தீங்கன்னா கண்டினியூஸா இருக்குது. ஸோ பிளே பண்ணலாம். ஸோ மறக்காம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. அதே போல நீங்க இன்னமும் விஷன் 11 ஆப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம். இந்த ஃபேண்டசி சைட்ல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அப்ளிகேஷன் அப்படின்னா அதுல முதல்ல விஷன் 11 தான் சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி ஃப்ரீ, டிடிஎஸ் ஃப்ரீ, இன்ஸ்டன்ட் விட்ராவல் அவைலபிளா இருக்கு. காம்படிஷன் ரொம்பவே கம்மி. ஏகப்பட்ட ஆப்பனன்ட்ஸ் பாத்தீங்கன்னா இதுல இருக்காங்க. லைக் ட்ரீம் லோன் மாதிரி இருக்காங்க. அதனால ஒரு டைம் நீங்க விஷன் 11 ஆப்ல ஜாயின் பண்ணி பாருங்க. கண்டிப்பா இந்த ஆப்போட ஃபேவரட்ல நீங்க போயிருவீங்க. சொல்ல லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. இது வரைக்கும் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஒரு டைம் ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா ஆப்ஷனுமே உங்களுக்கு அவைலபிளா இருக்குது. சோ பிட்ச் ரிப்போர்ட் டிரிம்நாட்ல தான் பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் நடக்குது. சோ இந்த பிட்சை பொறுத்த வரைக்கும் பெருசா ஸ்கோர்ஸ் பாத்தீங்கன்னா வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. ஏன்னா இந்த மேட்ச் இன்டர்நேஷனல் மேட்ச் நடந்த ரிசல்ட்லாம் பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்குது. ஒரு ஆவரேஜ் ஸ்கோரே ஒரு 130ல இருந்து 150க்குள்ள அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. நீங்க ரெக்கார்டு வைஸா பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். சோ ரெக்கார்டு வைஸா பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா இந்த பிட்ச்ல லாரா ஸ்டேடியம் பாத்தீங்கன்னா நமக்கு 9 மேட்சா நடத்திருக்காங்க. இன்டர்நேஷனல் மேட்ச் 9 தான். ஆனா டொமஸ்டிக்ல நிறைய நடத்திருக்காங்க. பட் இது ஒரு இன்டர்நேஷனல் மேட்ச் அப்படிங்கிறதுனால நம்மளும் இன்டர்நேஷனல் ரெக்கார்டு தான் பார்க்கணும். 4 மேட்ச் பாத்தீங்கன்னா பேட்டிங் ஃபர்ஸ்டும், ஒரு 5 மேட்ச் பேட்டிங் செகண்டும் வின் பண்ணிருக்காங்க. 0ல இருந்து 150க்குள்ளே பாத்தீங்கன்னா 14 இன்னிங்ஸ். ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 7 மேட்சோட ரிசல்ட் இந்த மாதிரி தான் இருக்கு. ஒரு 2 மேட்சோட ரிசல்ட் பாத்தீங்கன்னா ஒரு 190 பிளஸ் அந்த மாதிரி வந்திருக்கு. மீதி எல்லாமே பெருசா ஸ்கோர் வரல. பட் பொதுவா 150க்குள்ளதான் அதிகமா மெஜாரிட்டி அதுலதான் இருக்குது. ஹை ஸ்கோர் இங்கிலாந்து ஸ்கோர் பண்ணிருக்காங்க. லோ ஸ்கோர் உகாண்டா ஸ்கோர் பண்ணிருக்காங்க. ஒரு ஆவரேஜான ஸ்கோரா நீங்க 130ல இருந்து 150 வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்போ சவுத் ஆப்பிரிக்கா. சோ சவுத் ஆப்பிரிக்கா ஒரு டூர் போயிருக்காங்க வெஸ்ட் இண்டீஸ்க்கு. சோ T20 முதல் T20 மேட்ச் 3 T20 இருக்கு. குறிப்பா இந்த மேட்ச்ல உள்ள ஒரு அட்வான்டேஜ் என்ன, அதுவே உங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜாவும் இருக்கும். சோ அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா மேட்ச் நைட்டு 12:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. அது ஒரு அட்வான்டேஜ். நமக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நீங்க காலையிலே பாத்தீங்கன்னா ஒரு 10 கான்டெஸ்ட் போட போறீங்க அப்படின்னா அந்த 10 கான்டெஸ்ட நீங்க கரெக்டா காலையிலே ஜாயின் பண்ணிருங்க. ஒரு 8 மணில இருந்து ஒரு மதியத்துக்குள்ள ஜாயின் பண்ணி முடிச்சிருங்க. டிஃப்ரெண்ட் ஆப்பனண்ட் கூட ஜாயின் பண்ணி முடிச்சிருங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா ஆனா நீங்க கரெக்டா தூங்காம 12 மணிக்கு நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல அவைலபிளா இருக்கும். நிறைய ஆப்பனண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய ஆப்பனண்ட் மீனிங்ஸ் அட்லீஸ்ட் அந்த 10 கான்டெஸ்ட்ல உங்களுக்கு ஒரு 2 கான்டெஸ்ட் ஆப்பனண்ட் ஏதோ எடிட் பண்ண மறந்துட்டான் இல்ல டைமை குழப்பிட்டான் அப்படின்னா நமக்கு அது அட்வான்டேஜா போயிடும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மேட்ச்ல தூங்கி இருக்காங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல பாத்துருக்கேன். இந்த மாதிரி 3 மணி மேட்ச் அப்படிலாம் தூங்கிடுவாங்க. இல்லைன்னா மிஸ் பண்ணிடுவாங்க. இந்த 8 இப்போ ஒரு நைட் ஒரு 8 மணி மேட்ச்னா கண்டிப்பா எல்லாரும் பிளே பண்ணுவாங்க. அதே ஒரு 12 அப்படிங்கும் போது மிஸ் பண்ணுவாங்க. அதனால கான்டெஸ்ட் நீங்க 11 மணிக்கு ஜாயின் பண்ணாதீங்க. ஏன்னா 11 மணிக்கு ஜாயின் பண்ற ஆப்ஷன் கண்டிப்பா முடிச்சிருப்போம். அதனால காலையில ஒரு 8 மணிக்கே ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஒரு மதியத்துக்குள்ள கான்டெஸ்ட் பினிஷ் பண்ணிருங்க. டிஃப்ரெண்ட் ஆப்பனண்ட் கூட கண்டிப்பா ஒரு 10 கான்டெஸ்ட் போட்டீங்கன்னா அட்லீஸ்ட் 1 or 2 ஆப்பனண்ட் மிஸ் பண்ணிடுவோம்.
இது நமக்கு ஒரு அட்வான்டேஜ். அதே இது என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா நீங்களும் தூங்காம இருக்கணும். நீங்க பாட்டு காலைல ஜாயின் பண்ணிட்டு என்னத்தையோ எடுத்த கவுத்தம் சொல்லி போயிட்டீங்க அப்படின்னா சொல்லி முடிஞ்சிடும். அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. அட்வான்டேஜும் இருக்கு, அதுல டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு, கவனமா பாத்துக்கோங்க. சோ இப்போ ப்ரெடிக்ஷன். சவுத் ஆப்பிரிக்கா ஒரு நல்ல டீம். சவுத் ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் இன்னிங்ஸ் ஓபன் பண்ணக்கூடியது ரீசா ஹெண்ட்ரிக்ஸும் ரிக்லட்டன் வந்து பாத்தீங்கன்னா இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாங்க. ரீசா ஹெண்ட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கன்சிஸ்டன்சியான ஒரு பேட்ஸ்மேன் கிடையாது. எல்லா மேட்சுமே ஒரு கன்சிஸ்டன்சி கொடுப்பாரான்னு கேட்டீங்கன்னா அது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கும். ஆனா ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர். அதே மாதிரி ரிக்லட்டன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கன்சிஸ்டன்சியா கொடுக்க மாட்டார். ஆனா என்னைக்காச்சும் ஒரு நாள், இப்போ இந்த ஒரு 3 T20 சீரீஸ் இருக்குன்னா இந்த 2 பேருமே அதிகபட்சம் ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் வந்து 2 மேட்ச் நல்ல ரிசல்ட் கொடுக்கலாம். ரிக்லட்டன் வந்து ஒரு மேட்ச் நல்ல ரிசல்ட் கொடுப்பாரு, அதுவும் யாரும் எதிர்பார்க்காத மாதிரி கொடுப்பாரு, அப்படி கொடுப்பாரு. அடுத்து மார்க்ரம் ஒரு நல்ல ஒரு மிடில் ஆர்டர் 1 run வர்றாரு. நல்ல பொறுமையா ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். பிளஸ் மார்க்ரம் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருக்கிட்டயுமே இல்லாத அட்வான்டேஜ் இந்த டாப் 6ல பாத்தீங்கன்னா பவுலிங் அட்வான்டேஜ் வந்து அவர்கிட்ட இருக்குது. அது வந்து அவருக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். இடையில வந்து கொஞ்சம் பவுல் பண்ணாம இருந்தாரு. இப்ப ரீசெண்டா மார்க்கம் வந்து நல்லாவே பவுல் பண்றாரு. ஒரு சில மேட்ச் இப்பெல்லாம் ரீசெண்டா விக்கெட் எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சாரு. அதனால மார்க்கம் வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன்ல இருப்பாரு. அதுக்கு அடுத்து டசன் அதே மாதிரிதான் நல்ல பொறுமையா ஆடக்கூடிய ஒரு பிளேயர். T20 இருந்தாலும் 30 பால்ல ஒரு 40 ரன், 40 பால்ல 50 ரன் அந்த மாதிரி ஆடுவார். பட் கண்டிப்பா அவர்கிட்ட இருந்து ஒரு 25 ரன்னுக்கு மேல நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த மாதிரிதான் ஒரு பொறுமையா ஆடக்கூடிய ஒரு பிளேயரா இருக்கிறாரு. அடுத்து டப்ஸ் பொறுத்த வரைக்கும் மேட்சுக்கு தகுந்தாப்புல ஆடக்கூடிய ஒரு லோ ஆர்டர். சோ கீழே தான் வந்து பாத்தீங்கன்னா மிடில் ஆர்டர் ஆடுறாரு. தேவைப்படும் போதெல்லாம் டீமுக்கு நல்லாவே கான்ட்ரிபியூட் பண்றாரு. ரீசெண்ட் டைம்ஸ்ல நல்ல ஃபார்ம்லயே வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறாரு. பெரேரா வந்து நம்ம இப்பவே பார்த்த 100 லீக்லாம் கீழே கடந்து ஆடி கொஞ்சம் நல்ல டீமுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாரு. ஒரு சில மேட்ச் நல்லா ஆடாரு, ஒரு சில மேட்ச் வந்து பேட்டிங் சான்ஸ் கிடைக்காம போச்சு, அந்த மாதிரி இருந்தது. பட் நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி வந்து பாத்தீங்கன்னா எடுத்து கொடுத்துட்டு இருந்தாரு. சோ சவுத் ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் டாப்ல வந்து நமக்கு 6 பேட்டிங் லைனப் வந்து பாத்தீங்கன்னா இருக்குது. இதுல வந்து கண்டிப்பா வந்து ஒரு 25 ரன்னுக்கு மேல ஸ்கோர் பண்றதுக்கு யாருக்கெல்லாம் பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் அதுல வந்து மார்க்ரம் இருக்கு, டசனுக்கு இருக்கு, டப்ஸுக்கு இருக்கு. ஆனா இந்த 2 பேரையுமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நம்ப முடியாது. அவங்க 25 ரன் அடிக்கலாம், 80 ரன் அடிக்கலாம். அந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் அந்த 2 பேருமே. அதை கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் முதல் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு வரும்போது பாத்தீங்கன்னா மார்க்ரம். ஒரு ஸ்மால் லீக் டீம் போடுறீங்க அப்படின்னா மார்க்ரம் இல்லாம உங்களுடைய ஸ்மால் லீக் டீம் வந்து நீங்க கிரியேட் பண்ணவே முடியாது. அதே போல எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் வந்து அவங்களுடைய ஸ்மால் லீக் டீம்ல வந்து வச்சிருப்பாங்க. ஒரு ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 85% பேர் வந்து ஸ்மால் லீக்ல வந்து ரீசா ஹெண்ட்ரிக்ஸை ட்ரை பண்றாங்க. 3வது ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா டப்ஸை வந்து எடுக்கிறாங்க. சோ இந்த 3 பேரையும் தான் பெரும்பாலானவர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்மால் லீக் டீம்ல வந்து ட்ரை பண்ணுவாங்க. இந்த 1, 2, 3. ஆனால் நீங்க கொஞ்சம் வித்தியாசமா டீம் செட் பண்ணணும். இல்ல ஸ்மால் லீக்ல நானும் சேஃபாவே போய்க்கிறேன் அப்படின்னா இந்த 3 பேருமே ஓகே தான். இல்ல நான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா ட்ரை பண்றேன், ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கு போகணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, இல்ல உங்களுடைய மினி லீக்கோ இல்ல மெகா லீக்லயோ போக்கஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிக்லட்டனை வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நமக்கு வந்து விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல இருக்கிறாரு. அது போக சிக்கிச்சு சின்ன வினமாக்கிடுவாரு. அந்த மாதிரி ஆடக்கூடிய ஒரு ஹார்ட் ஹிட்டர். நீங்க இதுக்கு முன்னாடி நடந்த இன்டர்நேஷனல் மேட்ச் எல்லாம் எடுத்து பாருங்க. அவர் எல்லா மேட்ச்லயுமே 80-90 அடிச்சிருக்க மாட்டார். யாருமே அப்படி அடிக்க முடியாது. இருந்தாலும் அவர் வந்து ஏதாச்சும் ஒரு மேட்ச் வந்து அந்த மாதிரி ஸ்கோர் பண்ணுவார். அதனால உங்களுடைய இந்த டாப் 6ல வந்து ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கா நீங்க சூஸ் பண்ண நினைச்சீங்கன்னா அது வந்து இன்னைக்கு மேட்ச் வந்து ரிக்கல்டன் தான். மற்றபடி நீங்க சேஃபா போறது பெஸ்ட். ரீசா ஹெண்ட்ரிக்ஸ், மார்க்ரம், டப்ஸ், இன்னும் ஒரு சில பேர் வேணா டசனையும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா மினிமம் டசன் இருந்து ஒரு 25+ ரன் வரைக்கும் நீங்க வந்து எதிர்பார்க்கலாம். அதனால அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. மெகா ஜிஎல் வந்து பெரேராவை ட்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 1 லட்சம் பேர், ஒரு 15,000, 20,000 அந்த மாதிரி விளையாடக்கூடிய மெகா ஜிஎல்ல வந்து நீங்க வந்து பெரேராவை ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 6 பிளேயரையும் வந்து நம்ம பார்த்தாச்சு. அதுக்கடுத்து பவுலிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃபார்ச்சூன் இருக்காரு, பர்கர் இருக்காரு, இங்கிடி இருக்காரு, பிராட்மன் இருக்காங்க, வில்லியம்ஸ். ஸோ இந்த 5 ப்ராப்பரான பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. யாருக்காச்சும் ஒரு சில பேருக்கு வந்து ஓவர் 2 ஓவர் 3 ஓவர் கம்மி பண்ணலாம். மொத்தத்துல அந்த ஓவர் வந்து மார்க்ரம் பவுல் பண்ணலாம். இல்ல இவங்களுக்கு பவுலிங் செம்மையா செட் ஆச்சு அப்படின்னா மார்க்ரம் பவுலிங் தொடவே மாட்டாரு. கம்ப்ளீட்டா 5 பேருக்குமே 4 ஓவர் கொடுத்து முடிச்சிருவாரு. அப்படிங்கும் போது இந்த டீம்ல வந்து யார் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் டேக்கிங் போலரா இருப்பா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த பிராட்மன் வந்து கண்டிப்பா மினிமம் 1 இல்லைன்னா 2 விக்கெட்
ஸ்வேரா வந்து பாத்தீங்கன்னா எடுத்து கொடுப்பாரு. ஏன்னா அவரோட ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸும் அந்த மாதிரிதான் இருக்குது. அதே மாதிரி இங்கிடியும் வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா டெத்ல பவுல் பண்ணுவாரு. குறையாம 1 or 2 விக்கெட் வந்து இங்கிட்ட வந்து நீங்க வந்து ட்ரை எதிர்பார்க்கலாம். அதே போல வந்து வில்லியம்ஸ் வந்து நீங்க ஒரு விக்கெட் எதிர்பார்க்கலாம். ஏன்னா இனிஷியலா அவர் தான் அட்டாக் பண்ணுவாரு. இனிஷியலா அங்க வந்து சார்லஸ், ஹோப்பு இந்த 2 பேர் தான் ஓப்பனிங் ஆடுவாங்க. அடுத்து பூரணை, சேஸ் இந்த மாதிரி வர்றதுனால வில்லியம்ஸ் வந்து மினிமம் நீங்க ஒரு விக்கெட் எதிர்பார்க்கலாம். பர்கர் நல்ல ஒரு ஆப்ஷன். மிடில் வந்து நல்லா அட்டாக் பண்ணுவாரு. டெத்லயும் ஒரு சில ஓவர் வந்து கோல் பண்ணுவாரு. 1 or 2 விக்கெட் நீங்க பர்கர் எடுக்க பார்க்கலாம். ஃபார்ச்சூன் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு மெயின் ஸ்பின்னரா இருக்கிறாரு. எல்லாருமே ஃபாஸ்ட் தான். பர்கரு, இங்கிடி, பிராட்மன், வில்லியம்ஸ் எல்லாருமே ஃபாஸ்ட். இருக்கக்கூடிய ஒரே ஸ்பின்னர் ஃபார்ச்சூன். அதனால கண்டிப்பா ஃபார்ச்சூன் வந்து உங்களுடைய டீம்ல வந்து ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லாருமே காமனா இங்கிடி, பிராட்மன், வில்லியம்ஸ் இந்த 3 பேரோட தான் போவாங்க. ஆனா 3மே ஃபாஸ்ட். திடீர்னு கிரவுண்ட் ஸ்பின்னுக்கு சப்போர்ட் பண்ணா என்ன பண்றது? ஒன்றும் பண்ண முடியாது. அதனால நமக்கு வந்து ஃபார்ச்சூன் வந்து கண்டிப்பா தேவை. அவர் விக்கெட் வந்து அட்லீஸ்ட் ஒரு இந்த வில்லியம்ஸ் எடுத்து கொடுக்கக்கூடிய விக்கெட்டை வந்து ஃபார்ச்சூன் எடுத்து கொடுத்துருவார் நம்பிக்கை இருக்கு. அதனால நீங்க வந்து ஃபார்ச்சூன் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கா நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதனால இன்னைக்கு நம்மளுடைய டிஃபரன்ஷியல் பிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் ரிக்கல்டனும் அடுத்து ஃபார்ச்சூன் வந்து ஒரு ஸ்பின்னர். அதே அந்த இடத்துல வேற யாராச்சும் ஒரு ஸ்பின்னர் ஆட வச்சாங்கன்னா கூட அந்த இடத்துல உள்ள ஸ்பின்னருக்கு வந்து நீங்க டிஃபரன்ஷியல் பிக்கா யூஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி ஸ்மால் லீக்னு வரும்போது பாத்தீங்கன்னா 1வது ஆப்ஷன் ரீசா ஹெண்ட்ரிக்ஸ், 2வது மார்க்ரம், 3வது டப்ஸ், 4வது இங்கிடி, 5வது பிராட்மன், 6வது வில்லியம்ஸ். இந்த 6 பேருக்குமே ஸ்மால் லீக்ல போக்கஸ் பண்ணிக்கோங்க. டிஃபரன்ஷியல் பிக்கா 2 பேர் பார்த்துட்டோம். மெகா லீக்ல வந்து பாத்தீங்கன்னா டசனு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பெரேரா, அதுக்கடுத்து பர்கர். இந்த 3 பேரையும் ஒரு 1 லட்சம் பேரு, 2 லட்சம், 5 லட்சம் அந்த மாதிரி ஆடக்கூடிய லீக்ல வந்து போக்கஸ் பண்ணிக்கோங்க. சோ இதுதான் சவுத் ஆப்பிரிக்காவோட ப்ரெடிக்ஷன். கேப்டன் வைஸ் கேப்டன் இது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி லீக்ல வந்து கேப்டன் வைஸ் கேப்டன்ங்கிறது ரொம்பவே முக்கியம். அதுல வந்து பாத்தீங்கன்னா மார்க்ரம்க்கு வந்து ஒரு பெஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்கலாம். ஏன்னா அந்த ஒரு பவுலிங் ஆப்ஷன் இருக்குல்ல, 6வது பவுலிங் ஆப்ஷன், அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் தெரியல. ஏன்னா இந்த 5 பேருமே 20 ஓவர் பவுல் பண்றதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். இருந்தாலும் ஏதாச்சும் ஒருத்தருக்கு வந்து ஒருவேளை ஓவர் வந்து இன்னைக்கு சரியா எடுபடல அப்படின்னா மார்க்ரம் வந்து ஒரு 2 ஓவர் வரைக்கும், குறைந்தது 2 ஓவர் பவுல் பண்ணலாம். அதிகபட்சம் 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணலாம். இல்ல அதிகபட்சம் 4 ஓவர் எப்ப பவுல் பண்ணுவாருன்னா ஸ்பின்னுக்கு சப்போர்ட் கிடைச்சது அப்படின்னா ஒரு மெயின் ஸ்பின்னர் தான் வச்சிருக்காங்க. அப்போ அவர் வந்து கண்டிப்பா 4 ஓவர் பவுல் பண்ணிடுவாரு. ஸ்பின்னுக்கு சப்போர்ட் கிடைச்சா 4 ஓவர் கம்ப்ளீட்டா பவுல் பண்ணிடுவாரு. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால மார்க்ரம்க்கு வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்கலாம். அதே போல வந்து பிராட்மனுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்கலாம். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டப்ஸுக்கு வந்து ஒரு விசி ஆப்ஷனுக்கு நீங்க போகலாம். அதே மாதிரி இங்கிடிக்கும் நீங்க ஒரு விசி ஆப்ஷன் வந்து போகலாம். சோ இந்த 4 பேரையுமே உங்களுடைய ஸ்மால் லீக்கா இருக்கட்டும், மெகா லீக்கா இருக்கட்டும், மினி லீக்கா இருக்கட்டும், கண்டிப்பா கேப்டன் வைஸ் கேப்டனா போக்கஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து நம்ம டீம் வெஸ்ட் இண்டீஸ். சோ நம்மளுடைய என்னதான் வெஸ்ட் இண்டீஸ் கேவலமானாலும் நம்மளுடைய ஒரு ஃபேவரட் டீம் லிஸ்ட்ல வந்து கண்டிப்பா இந்த டீம் இருக்கும். அதுல யாருக்குமே மாற்று கருத்து இருக்காது. இன்னிங்ஸ் ஓபன் பண்ணக்கூடியது சார்லஸ், சாய்கோ. இதுல சார்லஸ் பொறுத்த வரைக்கும் 3 T20 விளையாடுறாங்களா, ஒரு T20 தான் பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணுவார். ஆனா நல்லா அதிரடி ஆடுவாரு. வந்த ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து இஷ்டத்துக்கு சுத்துறதுதான் வேலை. அவரோட வேலை கண்ணை முடிட்டு சுத்துறது. என்னைய மாதிரி ஒரு ஹார்ட் ஹிட்டர் அப்படின்னு வச்சுக்கலாம். நானும் அப்பதான் கிரிக்கெட் விளையாடும்போது இஷ்டத்துக்கு சுத்துவோம். பேட்ல பால் படுறான்னு தெரியல, சுத்துறது அவ்வளவுதான். அந்த மாதிரிதான் சார்லஸ். ஆனா என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் அவரோட டேசிக்கும், மத்த எல்லா நாளும் ஃபிளாப்பான ரிசல்ட் தான் கொடுப்பாரு. சாய்கோ கம்பேர் டு சார்லஸ் விட பாத்தீங்கன்னா நல்லாவே ஸ்கோர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஒரு 25+ ரன் வந்து நீங்க வந்து சாய் ஹோப்ல இருந்து நீங்க கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்கலாம். பிளஸ் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் அவரு யூஸ் பண்றாரா இல்ல நிக்கோலஸ் பூரன் தான் மோஸ்டா பண்றாரு. அதனால பூரன்னா வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் நம்ம பார்த்துக்கிடலாம். ஏன்னா ஏதாச்சும் சின்ன லீக்லாங்கும் போது நிறைய பிளேயருக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க, அப்படி கூட இருக்கலாம். அதனால அதையும் கொஞ்சம் விக்கெட் கீப்பர் ஆப்ஷனையும் நம்ம போக்கஸ் பண்ணணும். அதுக்கடுத்து பூரன் நல்ல ஒரு ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா ஆடி கொடுத்துட்டு இருக்காரு. குறையாம நீங்க நிக்கோலஸ் பூரன் கிட்ட இருந்து ஒரு 25ல இருந்து ஒரு 35 ரன் வரைக்கும் நீங்க வந்து தாராளமா எதிர்பார்க்கலாம். அதுக்கடுத்து சேஸ்ட் இருந்து நீங்க மினிமம் ஒரு 50 ஃபேண்டசி பாயிண்ட் வந்து எதிர்பார்க்கலாம். என்ன ரீசன் பாத்தீங்கன்னா சேஸ்ட் வந்து பேட்டிங்கும் இருக்கு பிளஸ் பவுலிங் ஆப்ஷனும் இருக்கு. 1-2 டவுன் வர்றாரா, அது மட்டும் இல்லாம ஒரு மெயின் ஸ்பின்னரா இருக்காரு. 3rd மெயின் ஸ்பின்னர். அதையும் சொல்லிடுறேன், ஒருவேளை ஸ்பின்னுக்கு சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் சேஸ் வந்து கம்ப்ளீட்டா 4 ஓவர் பவுல் பண்ண முடியும். இல்லைன்னா கஷ்டம். ஏன்னா ஆல்ரெடி அகில் ஹுசைன் அண்ட் மோட்டி இவங்க 2 பேருமே இருக்கிறாங்க. ஸோ 2 மெயின் ஸ்பின்னர் இருக்காங்க. 3வது மெயின் ஸ்பின்னர்ல தான்
ரோட்டன் சேஸ் வர்றாரு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து ரோமன் பவல் உங்களுக்கே தெரியும், என்னைக்காச்சும் ஒரு மேட்ச் தான் ஒரு 30+ ரன் அந்த மாதிரி அடிச்சு கொடுக்கக்கூடிய பிளேயர். மினிமம் அவரோட ரன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 20 to 30 ரன்னுக்குள்ளதான் ஆடக்கூடிய ஒரு பிளேயரா தான் இருப்பார் மோஸ்டா. அடுத்து ரூதர்ஃபோர்டை பொறுத்த வரைக்கும் பெருசா எல்லா மேட்சுமே அவரால் வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்தது இல்ல. இந்த வெஸ்ட் இண்டீஸ் T20 வேர்ல்டு கப்லயுமே அப்படிதான் அவர் ஆனார், பெருசாலாம் ஒண்ணுமே ஆடி கொடுக்கல. அடுத்து ஷெப்பர்ட் வந்து பேட்டிங்கும் இருக்கு பிளஸ் பவுலிங் ஆப்ஷனும் இருக்கு. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா பவுலர்ஸ் விக்கெட் எடுக்கும் போது ஷெப்பர்ட் வரைக்கும் பேட்டிங் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. அதனால அவர் ஒரு 10 ரன் பேட்டிங்ல அடிச்சு கொடுத்தா கூட அது நமக்கு ஒரு அட்வான்டேஜ். பிளஸ் பவுலிங் ஆப்ஷன் எல்லாம் இருக்குது. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பியூர் பவுலிங் மட்டும் தான் அகில் கோஷன். ஃபர்ஸ்ட் மெயின் ஸ்பின்னரா இருக்காரு. இந்த 100 லீக்லாம் நல்ல ஒரு ஃபார்ம்ல தான் பவுல் பண்ணாரு. எல்லா பவுலரோட அவர் நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்கிறாரு. அடுத்து மெக்கை விக்கெட் டேக்கிங் பவுலர். கண்டிப்பா இந்த டீமோட டெத்ல அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு பவுலரா இருக்கிறாரு. மினிமம் வந்து பாத்தீங்கன்னா அகில் கோஷன் இருந்து நீங்க ஒரு விக்கெட் எதிர்பார்க்கலாம், மெக்கெட்ட இருந்து நீங்க 2 விக்கெட் கூட எதிர்பார்க்கலாம். மோட்டி மினிமம் 1 விக்கெட், ஏன்னா கம்ப்ளீட்டா 4 ஓவர் பவுல் பண்ணுவாரு. நீங்க இந்த T20 வேர்ல்டு கப்ல பார்த்தா கூட தெரியும், அவரோட ஸ்பின் எல்லாமே பயங்கரமா இருக்கும். 2 அகில் கோஷனை விட நல்லாவே விக்கெட் டேக்கிங் பவுலரா இருக்கிறாரு. சம்மர் ஜோசப் புதுசா ஆட போறாரு. டெஸ்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா நல்லா விக்கெட் எடுத்தாரு. சோ ஒரு நல்ல ஒரு ஹோப் இருக்கு, 2 விக்கெட் வரைக்கும் இந்த மேட்ச்ல எடுத்து கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு ஹோப் இருக்கு. டோட்டலா ஒரு 6 விக்கெட் 7 விக்கெட் சவுத் ஆப்பிரிக்கா விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி நம்ம பவுலிங்ல ப்ரெடிக்ட் பண்றோம். சோ டாப்ல வந்து பாத்தீங்கன்னா 7 பேட்டிங் லைனப் வச்ச மாதிரி வச்சிருக்காங்க. ஷெஃபர்ட் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து டபுள் அட்வான்டேஜ் இருக்கக்கூடிய பிளேயர்ஸா போக்கஸ் பண்ணுங்க. அதாவது நிக்கோலஸ் பூரன் அவர் விக்கெட் கீப்பிங் பண்ணுவாராங்கிறது எனக்கு கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா சார்லஸ், ஹோப், பூரன் 3 பேருக்குமே விக்கெட் ஃபேண்டஸில விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. யார் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்கிறத பார்த்துக்கிடுவோம். அதுக்கடுத்து சேஸ், அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஷெப்பர்ட். இது 3 பேருமே என்ன பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்லா இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. பட் ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கா நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாய் ஹோப்பை வந்து ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கா நம்ம வந்து கண்டிப்பா இந்த மேட்ச்ல வந்து எடுக்கலாம். ஏன்னா நீங்க ரோமன் பவலையோ இல்ல ரூதர்ஃபோர்டையோ டிஃபரன்ஷியல் பிக்கா யூஸ் பண்றதுக்கு ஷாய் ஹோப் வந்து எவ்வளவோ பெட்டர் அப்படிங்கிறது என்னோட இது. அதனால அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் பவுலிங் ஆப்ஷன்ல அகில் கோஷன் கண்டிப்பா வேணும், மோட்டி கண்டிப்பா வேணும், சம்மர் ஜோசப், மெக்கை 4 பேருமே நல்ல பவுலர்ஸ் தான். பட் அட்லீஸ்ட் இந்த 4ல இருந்து எனி 2 or 3 வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஒன்னு அகில் கோஷன், மெக்கை, மோட்டி இந்த காம்பினேஷன் போங்க. இல்லைன்னா அகில் கோஷன், மோட்டி, ஜோசப் ட்ரை பண்ணுங்க. நிறைய பேர் வந்து அகில் கோஷனே, மெக்கை, சம்மர் ஜோசப் இந்த விதோட தான் போவாங்க. மோட்டி வந்து யாரும் ட்ரை பண்ண மாட்டாங்க. ஏன்னா 3 மெயின் ஸ்பின்னர் வேணாம் நினைப்பாங்க. ஏன்னா அகில் ஒன்னு ஃபர்ஸ்ட், 2வது சேஸ வச்சுக்கலாம் சொல்லி இந்த 2 ஸ்பின்னருமே போதும் நினைச்சு அப்படி கூட எடுத்துட்டு வரலாம். சோ அந்த மாதிரி இருக்கலாம். கேப்டன் வைஸ் கேப்டன் பூரனுக்கு வந்து ஒரு நல்ல விசி ஆப்ஷன் கொடுங்க. சேஸுக்கு வந்து ஒரு நல்ல கேப்டன் ஆப்ஷன், ஷெப்பர்டுக்கு ஒரு விசி ஆப்ஷன் கொடுங்க, சம்மர் ஜோசப்க்கு வந்து ஒரு நல்ல ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுங்க. ஸோ இந்த 4 பேருக்கும் இந்த டீம்ல வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ஸ்மால் லீக், மினி லீக், மெகா லீக்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. இப்போ ஒரு ஸ்மால் லீக் டெமோ டீம், நம்மளுடைய டெமோ டீம் பார்த்தரலாம். கண்டிப்பா சவுத் ஆப்பிரிக்கா பொறுத்த வரைக்கும் ரிக்கல்டன் இந்த இடத்துல வந்து ரீசா ஹென்ட்ரிக்ஸ் வந்து உங்களுடைய ஆப்ஷன், ஸ்டப்ஸ், மார்க்கம். ஸோ நம்ம சொன்ன மாதிரி 3 பேர் எடுத்திருக்கோம். இதுல வந்து நான் வந்து டிஃபரன்ஷியல் பிக்கை வந்து இன்செர்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சேஃபா வேணும்னா ரிக்கல்டனுக்கு மேல, ஏன்னா ரிக்கல்டனோட செலக்டட் பெர்சன்டேஜ் 25, ரீசாவோட செலக்டட் பெர்சன்டேஜ் 85. ஸோ வித்தியாசத்தை பார்த்துக்கோங்க, வேற ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. அடுத்து பவுலிங் இங்கிடி, பிராட்மன், ஃபார்ச்சூன். நான் 3 சவுத் ஆப்பிரிக்கா பவுலர்ஸ் எடுத்திருக்கேன். ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா ஒன்றும் குறைஞ்ச டீம் கிடையாது. வேர்ல்டு கப்ல ஃபைனல் இந்தியாவுக்கே டஃப் கொடுத்தான ஒரு டீம். அந்த டீம் இல்லைனாலும் ஒரு அந்த பிராண்ட் இருக்கு, அதனால அவங்க நல்லாவே ஆடுவாங்க. அதே மாதிரி இங்க நிக்கோலஸ் பூரன், சேஸ், ஷெப்பர்ட் நம்ம சொன்ன 3 பேரு. ஒருவேளை உங்களுக்கு வந்து சாய் ஹோப் மேல நம்பிக்கை இருந்தா சாய் ஹோப் வேணா ட்ரை பண்ணிக்கோங்க. அகில் கோஷன், மோட்டி நம்ம வந்து 2 பேர் தான் எடுத்திருக்கோம். சம்மர் ஜோசப் வந்து எனக்கு தெரிஞ்சு நல்லா ஆடக்கூடிய பிளேயர், அதனால சம்மர் ஜோசப் வேணா நீங்க வந்து இந்த 3 பேர்ல பேல ட்ரை பண்ணிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம், எல்லாரையுமே எடுக்க முடியாது. இதுதான் ஒரு டெமோ டீம். கேப்டன் வைஸ் கேப்டன்ல மார்க்ரவுண்ட் கேப்டன், சேஸுக்கு வைஸ் கேப்டன், பூரனுக்கு வைஸ் கேப்டன், பிராட்மனுக்கு வைஸ் கேப்டன், இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் நீங்க வந்து கண்டிப்பா போகலாம். உங்க ஆப்போனன்ட் இந்த 4 பேரை தான் மோஸ்டா ட்ரை பண்ணிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு கேம் சேஞ்சர் ஆப்ஷனா பாத்தீங்கன்னா ரிக்கல்டன், மோட்டி, சாய் ஹோப், ஃபார்ச்சூன் இந்த மாதிரி ஆப்ஷன்ல வந்து நீங்க வந்து கண்டிப்பா ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கா, கேம் சேஞ்சரா உங்களுடைய ஸ்மால் லீக் டீம்ல மட்டும்தான் கிடையாது. நீங்க ஒரு மினி லீக் போடுறீங்க இல்ல ஒரு மெகா லீக் போடுறீங்கன்னா கூட
இந்த பிளேயர்ஸ் வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு பிளேயர் வந்து பெஸ்டா பண்ணி கொடுத்தா கூட உங்களுக்கு வந்து அந்த டீம் வந்து ஒன் சைடு பாயிண்ட்டுக்கு வந்து போயிடும். ஏன்னா இதுல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சாய் கோப்பை தவிர மீதி எல்லாருமே 20% கீழே தான். சாய் கோப்பனா ஒரு 25% இருக்கும், அவ்வளவுதான். ஸோ அதனால ஒன் சைடு வின்னிங்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய பிளேயர்ஸா இருப்பாங்க. மறுபடியும் சொல்றேன், நல்ல நல்ல லீக்லாம் இனிமேல் வர ரெடியா இருக்கு. தேவையில்லாம போயிட்டு வேஸ்டான லீக்கை பிளே பண்ணிக்கிட்டு தோத்துக்கிட்டு அப்புறம் மண்டையை போட்டு குழப்பிக்காது. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 2-3 நாள் டீம் போடலன்னா நமக்கு ஒன்றும் சித்திர மாட்டோமே. ஸோ அதனால ஃப்ரீயா பாருங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல நல்ல இன்டர்நேஷனல் மேட்ச் இருக்கு. இந்த கொஞ்ச நாளே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ப்ரோ கபடி ஆப்ஷன்லாம் முடிஞ்சிட்டு. ஸோ ப்ரோ கபடிலாம் வச்சு செய்ய போறோம் நம்ம சேனல் இந்த வருஷம். ஏன்னா போன வருஷமே லீடர் போர்ட்லாம் நம்ம வந்து விஷன் லெவல்ல வந்து டாப் நினைச்சோம், அதே மாதிரி அடிச்சோம், எல்லாருமே பிரைஸ் வின் பண்ணீங்க. கிராண்ட் லீக் கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வின் பண்ணிருக்கோம். அது ட்ரீம் லெவலையும் வின் பண்ணிருக்கோம், விஷன் லெவல்லையும் ஒரு மேட்ச் வந்து நம்ம வந்து வின் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான ப்ரூஃப்லாம் நம்மகிட்ட இருக்கு, பார்த்துருப்பீங்க. நம்ம ரெகுலரா நம்ம சேனலை பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால நல்ல நல்ல லீக்லாம் நிறைய வர காத்துட்டு இருக்கு. தேவையில்லாம போயிட்டு சில லீக்ல பிளே பண்ணி எனக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புனீங்க தோத்துக்கு இல்ல டீம் தாங்க அப்படின்னு. ஸோ அதனால அதெல்லாம் விட்டுருங்க. ஸோ நல்ல நல்ல மேட்ச் ரெடியா இருக்கு. ஸோ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணுங்க, கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஸோ இந்த மேட்சுக்கு மறக்காம இந்த வீடியோக்கு எல்லாருமே நம்ம நண்பர்கள் எல்லாருமே லைக் பண்ணுங்க நண்பா. நீங்க லைக் பண்றதுல தான் இருக்கு, நிறைய பேர் பார்ப்பாங்க. ஸோ மறக்காம லைக் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிருங்க. ஸோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.